ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். நம்ம கோல்டன் டைம் டீமோட 3வது கேஸான சீக்ரெட் ஆஃப் தி சாக்லேட் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த கல்பிரட் ஸ்கூல் டீச்சரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வழியில அவன் பாத்ரூம் போகணும்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்க பாத்ரூமுக்கு போறான். அங்க வந்து யாரோ ஒரு ஆள் அவனை கொலை பண்ணி எரிச்சிட்டு போயிடுறான். ஆனா இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டை சேர்ந்தவங்க அதை சூசைட் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணதான் பாக்குறாங்க. இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்டுக்குள்ளேயே யாரோ ஒரு கருப்பாடு இருக்கு, அந்த மான்ஸ்டர் கீழர் இவங்கல இருந்து யாரோ ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கங்ஜோ டிடெக்டிவ் மோஜினுக்கு சொல்லி புரிய வைக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த வயலண்ட் கிரைம் யூனிட் இதை சூசைட் அப்படின்ற மாதிரி கேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் கேக்குறாரா. அப்ப கங்ஜோ சொல்றா, இது வந்து எரிச்சு கொலை பண்ண ஒரு கேஸ். மோஸ்டா இந்த மாதிரி எரிச்சு கொலை பண்ண கேஸ்ல எவிடன்ஸோ டெட் பாடியோ கிடைக்கவே கிடைக்காது, ரேரா தான் நமக்கு கிடைக்கும். அதுலயும் இவங்க வேற இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பெருசா இவங்க எவிடன்ஸையே தேடி இருக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அறகுறையாவே விட்டுட்டு போயிருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப போய் நம்ம தேடினா கூட நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம போய் எவிடன்ஸ் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அந்த ஏரியா ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரன் பாத்ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி எங்க போய் மறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கிளம்சியா தான் இருக்கு. பெருசா மனுஷங்க நடமாட்டம் இல்லாத ஏரியாவா இருக்கு. ஏதாவது கடகண்ணி ஏதாவது இருந்தா தானே மனுஷங்க அந்த பக்கம் வந்து போவாங்க. அங்க மனுஷங்க வர மாதிரி இருக்கிற ஒரே இடம் அந்த பெட்ரோல் பங்க் மட்டும்தான். மத்த பில்டிங் எல்லாம் யாரையுமே பெருசா ஆட்களையே காணோம். இவன் வேணும்னே தான் இந்த மாதிரி இடமா பார்த்து சூஸ் பண்ணிருக்கான். எங்க போய் மறைஞ்சிருப்பான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப டிடெக்டிவ் மோஜின் அவரோட ஃப்ரெண்டு தேசிக்கு கால் பண்றாரு. தேசிக் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். டேய், வயலண்ட் கிரைம் யூனிட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க, அவங்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இன்னமும் கிரைம் ஸ்பாட்ல என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தேசிக் கேட்டுட்டு இருக்கானா. டேய், அதெல்லாம் விட அப்புறமா சொல்றேன், நீ அங்க அந்த டீம் லீடர் இருக்காரா, அவர் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ, அவர் என்ன பண்றாரு, யார பாக்குறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இரு, மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்றாரு. நான் எதுக்குடா அவரை கண்காணிக்கணும், என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி தேசிக் கேக்குறான். அதெல்லாம் இப்ப என்னால சொல்றதுக்கு நேரம் இல்லடா, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. தேசிக்கு ஒன்னும் புரியல, இவன் ஏன் டீம் லீடரை கண்காணிக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். மோஜின் கங்ஜோ கிட்ட கேக்குறாரு, அந்த ஸ்கூல் டீச்சர் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ சொன்னான்னு சொன்னியே, அது ஏதாவது உனக்கு ஞாபகப்படுத்த முடியுதான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இவளும் யோசிச்சு பாக்குறான். அவன் ஏதோ சொன்னா ஜேன்ற மாதிரி எழுத்துலதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அவனோட குரல் வலை டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால அவனோட வார்த்தை முழுசா வெளியே வரவே இல்ல, என்னால சரியா ஞாபகப்படுத்த முடியல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சரி பரவாயில்ல விடு, நம்ம போய் கிரைம் ஸ்பாட்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கு போய் பாக்குறாங்க. இந்த ஏரியாவில பெருசா சிசிடிவியே இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுவுமே 100 மீட்டர் தள்ளி தான் போக்கஸ் ஆகுது. இங்க கிரைம் நடந்த இடத்த போக்கஸ் பண்ணவே இல்ல. இப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம டிடெக்டிவ் மோஜின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாத்ரூமோட ஜன்னல்ல இருந்து தானே அந்த கொலைகாரன் எஸ்கேப் ஆகி வெளியில போனா. அந்த ஜன்னலுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி செவுரு இருக்கு. அப்ப அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போனப்ப அவனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கண்ணாடியில கண்டிப்பா விழுந்திருக்கும். அதுவும் உள்ளுக்குள்ள அவன் நெருப்பு வேற வச்சுட்டு போயிருந்திருக்கான். அதனால அவனோட ரிஃப்ளெக்ஷன் தெளிவாவே விழுந்திருக்கும். அந்த கண்ணாடிக்கு முன்னாடியே ஒரு கார் வேற நின்னுட்டு இருக்கு. கார்ல தான் டேஷ் கேம் வீடியோ இருக்கும் இல்லையா, அதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னதான் இந்த வயலண்ட் கிரைம் யூனிட் இந்த கேஸா சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாலுமே அது முழுக்க முழுக்க அவங்களோட தப்பு. அவங்க அரெஸ்ட் பண்ண கிரிமினல ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிருக்க வேண்டியது அவங்களோட கடமை. அவங்க சரியா அவங்களோட டியூட்டியை செய்யாததுனாலதான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு அவங்க மேலேயே ஒரு பிளாக் மார்க் வரும் இல்லையா. அதனால கமிஷனர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த விஷயத்துல நம்ம மேல எந்த தப்பும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, ஏதாவது ஒரு கதை சொல்லு, அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு ஏதாவது ஒரு கதை சொல்லி நம்ம மேல எந்த தப்பும் யாரும் சொல்லிடாம பாத்துக்கோ. இந்த கங்ஜோவும் மோஜினும் வேற ஏதோ இதை கொலைன்ற மாதிரி பேசிட்டு தெரிஞ்சாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க இந்த கேஸை பத்தி வாயவே திறக்க கூடாது, ஏதாவது பண்ணி இந்த கேஸையே முழுசா க்ளோஸ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனர் சொல்லிட்டு இருக்காரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இந்த டீம் லீடரும் பேசிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுமே இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. பேசுறது யாருன்னு தெரியல. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, என் பக்கத்துல இருந்து என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப உங்களோட வேலை அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸை பேசி சமாளிக்க வேண்டியது மட்டும்தான். அந்த வீடியோ விஷயத்துல நீங்க சொன்ன பேச்சை காப்பாத்துவீங்க நான் நம்புறேன். என் வேலையை நான் முடிச்சிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் என்ன தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். யாருக்கிட்ட பேசுறான்னு தெரியல. ஒருவேளை நிஜமாலுமே அந்த கில்லர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. இங்க டிடெக்டிவ் மோஜினும் கங்ஜோவும் அந்த டேஷ் கேம் வீடியோவை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. அதுல ரிஃப்ளெக்ஷன்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கில்லர் நடந்து போறது தெரியுது. அந்த ஜன்னல்ல இருந்து எகிரி குதிச்சு அந்த பக்கமா நடந்து போறது தெரியுது. ஆனா முகம் தெளிவா தெரியல, அவன் நடந்து போற உருவம் மட்டும் தான் தெரியுது. அவனோட வாக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவன் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்து போறான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறாளாம். அது பாதத்துல பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி நடப்பாங்க, குதிகால்ல அதிகமா அழுத்தம் கொடுத்து நடக்கிறாங்க, அதனாலதான் அவனோட வாக்கிங் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நடக்கிற ஒரு ஆளை நான் பாத்திருக்கேன், அவன் காலில் அடிபட்டதுனால அவன் அந்த மாதிரி நடப்பான்,
அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின்னு சொல்லிட்டு இருக்காரா. இதான் இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இல்ல, நம்ம போய் கமிஷனர்கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றா. இல்ல இன்னமும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யார் அந்த கில்லருக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. இந்த சமயத்துல போய் நம்ம இதை சொல்லி அது தப்பா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எதையும் சொல்ல வேணாம், நாமளே கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கஞ்சோ கேக்குறாளா. நம்ம அந்த பாருக்கு போலாம். நீ ஒரு பார் சொன்ன இல்லையா, ஒரு வெயிட்டரை வச்சு டாங்க ஃபாலோ பண்ண சொன்னேன்னு சொல்லலையா, அந்த பார்ல வச்சுதான் அவன் அந்த கில்லரையுமே பார்த்தான், அங்க போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வெயிட்டர் தான் கில்லரோட முகத்துக்கே பாக்கலையே அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்காதா, போய் விசாரிச்சுதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த பாரோட பேரு ஃபேண்டாசியா அப்படிங்கிறது ஒரு லேடியோட தலைமையில தான் அந்த பார் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டிடெக்டிவ் யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த பார்ல இருக்க அந்த லேடியை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் நிறைய டைரி வச்சிருக்கான். அதுல ஒரு டைரி எடுத்து தேடி பார்த்துட்டு அந்த லேடியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றான். இந்த லேடியோட பேரு ஜங்குவாங்கிறது. இவங்க இந்த பாரு கிளப் இந்த ஃபீல்டுல எல்லாம் ரொம்ப பாப்புலரான ஆளு. இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரன் அவங்கள வேற ஒரு ஊர்ல இருந்து நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான் இங்க பார் ஆரம்பிக்கிறதுக்காக. அவங்களும் வந்து இந்த ஃபேண்டாசியாங்கிற பார் ஆரம்பிச்சாங்க. 3 வருஷத்துல பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா இல்லீகலான வேலையும் இங்க நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு தனி கவர்மெண்டே இங்க உள்ள நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா விஐபிஸும் அந்த பாருக்கு வந்து போயிருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு விஐபி ரூமே இருக்குதுன்னு கூட கேள்விப்பட்டேன். இந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் கம்பெனி ஓனருக்கும் இந்த ஜங்குவான்ற லேடிக்கும் அஃபைர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததா கூட சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பையன் அந்த சிமெண்ட் கம்பெனி ஓனருக்கு பிறந்த பையன் கிடையாது. இவங்க சொந்த ஊர்ல ஒரு பிம்புக்கும் இவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அந்த பிம்பு தான் அந்த பையனோட அப்பா அப்படின்ற விஷயத்த அவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க உடனே அந்த பாருக்கு போறாங்க. அங்க என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி இவங்களை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. பேசிட்டு போலாம் தாப்பா வந்திருக்கோம், நாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள அந்த லேடிக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்களே வெளியே வந்துடுறாங்க. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஜங்குவா கேக்குறா. ஜனவரி 14 டாங்குன்ற ஒருத்தவன் உங்க பார்ல ரூம் புக் பண்ணிருக்கான். அப்போ அங்க வந்து ஒரு ஆள் அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்திருக்கான். எனக்கு அங்க வந்து அவனை கூட்டிட்டு போன அந்த ஆளை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியணும். அவன் பேசும்போது பல்ல கடிச்சு சத்தம் போட்டுக்கிட்டே பேசுவான். நடக்கும் போது காலை ஒரு மாதிரி குதிகால ஊனி ஊனி நடப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆளையும் எனக்கு தெரியாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போக பாக்குறா. உடனே கஞ்சோ என்ன பண்றா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் தானே, அந்த பையன் அந்த சிமெண்ட் கம்பெனி ஓனருக்கும் உங்களுக்கும் பிறந்த பையன்ற மாதிரி தான் நீங்க வெளியே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பையன் சிமெண்ட் கம்பெனி ஓனருக்கு பிறக்கலன்றதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. மேபி அந்த சிமெண்ட் கம்பெனி ஓனருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த பையனுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்காதுல. இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்க, ஆனா என்னோட விஷயத்துல தலையிட்டு நீ தேவையில்லாம ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறன்னு உனக்கு தோணல. என்னோட கஸ்டமர்ஸை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து போக பாக்குது. உடனே நம்ம டிடெக்டிவ் ஓடி போய் முன்னாடி நின்னுட்டு, இங்க பாருங்க, நாங்க தேடி வந்த ஆளு ஒரு கிரிமினல், கொலைகாரன். அவன் ஒரு ஆளை அடிச்சு எரிச்சு கொலை பண்ணிருக்கான். நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் எரிச்சதுக்கு அப்புறம் அவனோட போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்க மூஞ்சி முன்னாடியே வச்சு வச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அவங்களால பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கான். இப்போ நீங்க ஒரு கொலைகாரனை தான் ப்ரொடெக்ட் பண்றீங்க, என்னால நீங்க ஒரு கொலைகாரனை ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு உங்களை தூக்கி உள்ள போடவே முடியும். அந்த கேஸை நீங்க சமாளிச்சு சால்வ் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ள நீங்க செஞ்ச டர்ட்டி விஷயம் எல்லாத்தையும் ஒன்னொன்னா தோண்டி எடுப்பேன். இந்த கிளப்ல நடக்கிற இல்லீகல் விஷயம், கிரிமினல் விஷயம் ஒன்னொன்னா தோண்டி எடுத்து உங்களை ஒட்டுமொத்தமா அதுல மாட்டி விட்டு உங்களை உள்ள தள்ள முடியும். அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, உங்களோட 60வது பிறந்த நாளையே நீங்க ஜெயில தான் கொண்டாட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மிரட்டவும், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப சிம்பிள் மேடம், ஜனவரி 14 அந்த டாங்க இங்க வந்து ஒரு ஆள் கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க உடனே ரிசர்வேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு ரூம் புக் ஆகிருக்கு, ஆனா நிக் நேம்ல தான் புக் ஆயிருக்கு. மோஸ்டா இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாமே நிக் நேமை யூஸ் பண்ணி தான் ரூம் புக் பண்ணுவாங்க. ரெகுலர் கஸ்டமரா இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு கரெக்டா அந்த நிக் நேமை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், மத்தபடி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சும்மா சொல்லாதீங்க மேடம், ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் மிரட்டுறாரா. அன்னைக்கு வந்த ஆளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நீங்க சொன்ன அடையாளத்துல எனக்கு ஒரு ஆளை தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் ஆட்கள் இங்க பாருக்கு வந்திருந்தாங்க. முதல்ல எங்க கேர்ள்ஸோட சேர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டு அவங்க மட்டும் தனியா உட்காந்து சின்சியரா ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நான் அவங்களுக்கு ட்ரிங்க் கொடுக்கறதுக்காக போனேன். கொடுத்துட்டு திருப்பி வரும்போது அவங்க பேசிக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என் காதுல பட்டுச்சு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசிக்கிட்டாங்க, அது என்ன ஏதுங்கிறது எனக்கு டீட்டெயிலா தெரியாது. ஆனா ஜிபி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி மட்டும் பேசினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் மோஜின் தேசிக்கு கால் பண்ணி இந்த ஜிபி டெவலப்மெண்ட் கம்பெனியோட ஓனர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அத்தனை பேரை பத்தின டீடைலும் எனக்கு வேணும், கலெக்ட் பண்ணி வையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்ஜோவை கூட்டிட்டு போய் அவளோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்து போச்சு, நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லி டிராப் பண்றாரு. அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கில்லர் தான் காமிக்கிறாங்க. அவன் யாருக்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிரும், இன்னும் அந்த டவுன் ஹவுஸை மட்டும் காலி பண்ண வேண்டி இருக்கு, அதை பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் பேசுறது யாருன்னு தெரியல. ஆனா அவங்க டிடெக்டிவ் மோஜினும் கங்ஜோவும் பார்ல வந்து விசாரிச்சுட்டு போன விஷயத்த சொல்றாங்க. அவங்களோட போட்டோ டீடைலையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஞாபகம் வருது, இவன் அந்த பெட்ரோல் பங்க்ல மறைஞ்சு நின்று பார்த்திருப்பான். மோஜினும் கங்ஜோவும் ஒரு கார் ஓனர் கிட்ட போய் உங்க காரோட டேஷ்காம் வீடியோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருந்ததை இவன் பார்த்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவ் மோஜின் கிட்ட தேசிக்கு நிறைய ஃபைல கொண்டு வந்து கொடுக்குறான். நீ கேட்ட மாதிரி அந்த சாங்வான் அப்படின்ற ஊர்ல இருக்கிற GNP அப்படின்ற 2 லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா டெவலப்மெண்ட் கம்பெனியை பத்தின டீடைலும் இதுல இருக்கு, அந்த கம்பெனியோட சிஇஓக்களோட டீடைலுமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனா இதெல்லாம் எதுக்காக நீ கேட்கற, இதை வச்சு என்ன பண்றீங்க, நானும் டிடெக்டிவ் தான், உன்னோட டீம்ல தான் இருக்கேன், ஞாபகம் இருக்கா, என்கிட்டயும் சொல்லலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கேட்டா அவன் அமைதியாவே இருக்கானா. எனக்கு தெரியும்டா, நீயும் கங்ஜோவும் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன், உன் மனைவியோட கேஸ ரகசியமா நீங்க 2 பேரும் விசாரிக்கிறீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி பேசி கேட்டுட்டு இருக்கான். அவனை தனியா கூட்டிட்டு போய் டிடெக்டிவும் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்ட அந்த டாங் உண்மையான கல்பிரிட் கிடையாது, அவனை பார்ல எவனோ வந்து கூட்டிட்டு போயிருக்கான், அவன் தான் அவனை கொலையும் பண்ணியிருக்கான், அந்த கொலகாரன் தான் இப்ப அந்த ஸ்கூல் டீச்சரையும் பாத்ரூம்ல வச்சு கொலை பண்ணியிருக்கான், அந்த கொலகாரனுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என் மனைவியோட கொலை கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அததான் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. என்னடா சொல்ற, அந்த டாங் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி தானடா வயலண்ட் கிரைம் டீம் கேஸ முடிச்சிருக்காங்க, நீ என்னமோ இப்ப புதுசா கதை சொல்ற, ஆமா எதுக்காக என்ன டீம் லீடர் பத்தி விசாரிக்க சொன்ன, அவருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு தெரியல, ஒருவேளை இருக்குமோன்னு சந்தேகம் மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் சொல்லிட்டு இருக்காரு. இங்க எமர்ஜென்சி கால் சென்டர்ல பார்க் வந்து டியூட்டில ஜாயின் பண்றா. இதுக்கு முன்னாடி அவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கறதுனால தான் அவளை இந்த டிபார்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் சந்தோஷமா அவளை வெல்கம் பண்றாங்க. NBOல நாங்க காப்பாத்தணுங்கிற காரணத்தினாலதான் நீ வந்து ஜாயின் பண்றியா அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறாங்களா. அப்படிலாம் ஒன்னும் இல்ல மேடம், ஆனா அந்த இன்சிடென்ட்ல இருந்துதான் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சரின்னு சொல்லி அவங்களும் அவளை வெல்கம் பண்றாங்க. ஓஹியோனுக்கு பக்கத்து சீட்ல தான் கொடுக்குறாங்க. அவன் வந்ததுமே அவகிட்ட கடலை போட ஆரம்பிச்சிடறான். அவன் நோஸ் கட் பண்ணி அவனை ஆஃப் பண்ணி வைக்கிறான். ஆனா கங்ஜோ மட்டும் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கா. ஏன்னா இவ காலையில வேலைக்கு வந்ததுமே அந்த கமிஷனர் கூப்பிட்டு நல்லா டோஸ் விட்டு இருந்திருப்பான். நீ எதுக்காக இந்த கோல்டன் டைம் டீம் ஆரம்பிச்ச, எனக்கு என்னமோ நீ உன் அப்பாவோட கேஸ விசாரிக்கிறதுக்காக தான் இந்த டீமையே ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு தோணுது, ஒருவேளை அப்படி எதுவும் விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த டீமை நான் கலைச்சு விட்டுருவேன். நீ இந்த டீமை பத்தி சொல்லும் போது என்னமோ கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதை நீ நடைமுறைக்கு கொண்டு வந்த விதம் எதுவும் சரியா இல்ல. இப்ப பாரு, அந்த தேசிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் உயிர் மட்டும் போயிருந்தா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவா, போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிறவங்க அவங்களோட டியூட்டில பர்சனல் விஷயங்களை கொண்டு வரக்கூடாது, பார்த்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டி விட்டு இருந்திருப்பான். அதை பத்தி தான் இங்க கங்ஜோ யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு அந்த கமிஷனர் மேலயும் சந்தேகம் இருக்கு, அந்த டீம் லீடர் மேலயும் சந்தேகம் இருக்கு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த மான்ஸ்டர் கில்லருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இவளுக்கு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம பார்க்க அவளோட ஃபர்ஸ்ட் கால அட்டென்ட் பண்றா. அவ அட்டென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் காலே பிராங்க் காலா இருக்குது. யாரோ சைனீஸ் ரெஸ்டாரண்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ கடுப்பாயிடுறா. அதுக்கு ஓகேன்னு தான் சொல்றான். நமக்கு வர கால்ல பாதிக்கு மேல பிராங்க் காலா தான் இருக்கும், ஆரம்பத்துல இப்படி கடுப்பா தான் இருக்கும், போக போக பழகிரும், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க இன்னொரு ஆபீசருக்கு ஒரு கால் வருது. உண்மையாலுமே யாரோ ஹெல்ப் கேட்டு தான் கால் பண்ணிருக்காங்க போல இருக்கு. உடனே அந்த காலை அவர் கங்ஜோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. நியான் அப்படிங்கிற ஒரு 53 வயசு பாட்டி தான் பேசுறாங்க. அவங்க ஒரு மாதிரி பயத்திலையும் படபடப்புலையும் அழுதுகிட்டே வேற பேசுறாங்களா. அதனால அவங்க கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கங்ஜோ ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுதான் என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் ஷார்ட்டா என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே டைரக்டாவே சொல்லிடுறேன். நியான் அப்படிங்கிற ஒரு 53 வயசு பாட்டி தான் கால் பண்ணிருக்காங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு ஆளு ஒரு வயசான பொம்பளைய கத்திய கட்டி மிரட்டிட்டு இருக்கான், கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கங்ஜோ கேக்குறால. அவங்களும் சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்க வீட்டு ஓனர் அம்மாவை பார்க்க வந்தேன். எங்க ஓனர் அம்மாவோட பேரு போக்சோ. அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. அவங்களுக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் வேற இருக்கு. அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அவங்களுக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்களோட வீடுகள் எல்லாம் போய் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க குப்பை தொட்டியில போடாம கொண்டு வந்து அவங்க வீட்லயே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கு. அவங்கள பாக்குறதுக்காக இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தப்போ வீடு பூரா ஒரே குப்பையா இருந்துச்சு. பயங்கரமான ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு இப்படி குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து கீழே போட்டேன்னா அதை பார்த்துட்டு அவங்க கோவப்பட்டுட்டு என்ன அடிக்க வந்துட்டாங்க. அவங்க அடிக்கிறாங்க, விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் நான் ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் அந்த ரூம்குள்ள போனதுமே ஒரு ஆளு கத்தியோட உள்ள வந்து எங்க ஓனர் அம்மாவை கத்திய காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க
வந்து அந்த ரூம்குள்ள இருந்து மறைஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவுக்கு வெளியே அந்த ஆள் அந்த லேடிய மிரட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடி தான் வீட்டு ஓனர் அம்மா. அந்த கத்திய காமிச்சு மிரட்டிட்டு இருக்க ஆளு வாடகைக்கு குடியிருக்கான், டெனன்ட் போல இருக்கு. இந்த ஓனர் லேடி அந்த ஆளை வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்காக தான் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அப்பதான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திய காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். உடனே கஞ்சோ ஓகேன்னு கூப்பிட்டு இவங்க சொன்ன அட்ரஸ் உண்மையானு செக் பண்ணு, இவங்க போனோட ஜிபிஎஸ் லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸ் உண்மைதான் மேடம், ஜிபிஎஸ் லொகேஷனும் அதே அட்ரஸ் தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல மிரட்டிட்டு இருந்தவன் வேற அவன் வச்சிருந்த கத்தி எடுத்து அவனோட கையிலேயே கிழிச்சுட்டு மிரட்டுவான் போல இருக்கு. இங்க பாரு, நான் உதவி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா, நான் என்ன செய்ய போறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையவே எடுத்து கிழிச்சுக்கிறான். ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இங்க இந்த நியான்ற லேடி பயந்துட்டு கத்துறாங்க, மேடம் மேடம் அவன் கத்தியை வச்சு கையை கிழிச்சுக்கிட்டான் மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்க உடனே அலாரம் ஆன் பண்ணி கோட் 0 அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நம்ம டிடெக்டிவ்ஸ்க்கு. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்துக்கு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டு இங்க ஓகேன்ட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஓனர் லேடிக்கு நிறைய வீடு வாடகைக்கு விடுறதுக்கு இருக்கும் போல இருக்கு. ஆனா இவங்க தங்கி இருக்கிற வீடு 204 நம்பர் வீடு. அந்த 204 நம்பர் வீட்டுல ஏதாவது லீகல் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு 204 நம்பர் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, 205 நம்பர் வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பேட்ரோல் போலீஸ்க்கு போயிருக்கு. இந்த பாட்டிக்கு 60 வயசு இருக்கும், இவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது, இவங்க வாடகையை விட்டு அது மூலியமா தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சொத்தும் இருக்குது, இவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு எல்லா டீடைலுமே எடுத்து சொல்லிடுறான். இங்க டிடெக்டிவ்ஸ் அந்த ஏரியாக்கு வந்துடுறாங்க. அந்த ஏரியாக்குள்ள போக போக அங்கெல்லாம் நிறைய டென்ட் மாதிரி போட்டிருக்கு, நிறைய ஸ்டால் மாதிரி இருக்கு. இங்க எதுவும் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடக்குதா என்ன, எதுக்காக இங்க இவ்ளோ ஸ்டால் இருக்கு, இவ்ளோ டென்ட் போட்டு இவ்ளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் மோஜின் கேட்டுக்கிட்டு இருக்காரு. தேசிக்கு இருந்துட்டு இது ஸ்லம் ஏரியாப்பா, இங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க, ஒன்னும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பேட்ரோல் போலீஸ் நாங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. சார் இது எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா தான், இந்த பிரச்சனையும் எங்களுக்கு பழக்கப்பட்டதுதான், நீங்க வரணும்னு அவசியம் இல்ல, நாங்களே பார்த்து டீல் பண்ணிக்கிறோம், நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல சார் அப்படி போக முடியாது, எங்களுக்கு கோட் 0ன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, கோட் 0 அப்படின்னா எமர்ஜென்சி, ரொம்ப ஆபத்து அப்படின்னு அர்த்தம், அதனால நாங்க நேர்ல பார்த்து ரிப்போர்ட் கொடுக்கணும், நாங்க நேர்ல வந்துடுறோம், நாங்க எப்படியும் ஏரியாக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அவங்க உள்ள போகல, வெளியவே தான் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டோம்னு தெரிஞ்சா அவன் ஏதாவது எமோஷனல் ஆகி கோவப்பட்டு ஏதாவது அந்த பாட்டியை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம ரகசியமா பின்பக்கம் வழியா போகலாம், ஏதாவது பின்னாடி போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த உள்ள ஒரு லேடி மறைஞ்சு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரூமோட பின்பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு, கம்பியை கழட்டினா அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போயிட்டு அந்த ஜன்னலோட ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிடெக்டிவ் மோஜின் தான் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த நியான்ற லேடியை வெளியில போயிடுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் என்ன நடக்குதுன்னு பாக்கணும், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட போமா வெளியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தூக்கி வெளியில போட்டுடுறாங்க. இங்க டிடெக்டிவ் மோஜின் மெதுவா வந்து பாக்குறாரு. அந்த ஆளு மிரட்டிட்டு இருக்கான், நான் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போக மாட்டேன், நான் எங்க போவேன், நீ உங்ககிட்ட இருக்கிற பணத்துல பாதி பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். நீ பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு, நானே எடுத்துக்கிறேன், எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் போய் தேடிட்டு இருக்கான். இந்த ஓனர் லேடி பின்னாடியே போயிட்டு அவனை அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போயிடுறாங்க. இவர் மெதுவா கதவை திறந்துட்டு அந்த ரூம்குள்ள வராரு. பயங்கர கெட்ட நாத்தம் அடிக்குது, ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா அவ்வளவு குப்பை அடிக்கி வச்சிருக்காங்க. ஏன் இங்க இப்படி நாறுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரா. அந்த பக்கம் கஞ்சோ கூப்பிடுறாங்க. எனக்கு என்னமோ இது ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, நார்மலா ஒருத்தன் கத்திய காமிச்சு மிரட்டுறான் அப்படின்னா விக்டிம் தான் பயப்படுவாங்க, மிரட்டுறவங்க ரொம்ப கோவமா அக்ரெசிவா மிரட்டுவாங்க, ஆனா இங்க எல்லாம் உல்டாவா நடக்குது, இங்க விக்டிம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி இருக்கு, மிரட்டுறவனோட வாய்ஸ்ல பயமும் பதட்டமும் கொஞ்சம் அதிகமா தெரியுது, என்னமோ இது ஸ்ட்ரேஞ்சா தெரியல அப்படின்ற மாதிரி கஞ்சோ சொல்றாங்களா. சரி இரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடம்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. அங்க அவன் கத்தி எடுத்துட்டு அந்த லேடி அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டிடெக்டிவ் போய் அவனை கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த டெனண்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். சார் சார் சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல சார், குடிச்சிட்டு போதையில தெரியாம இதை பண்ணிட்டேன் சார், எல்லா தப்பும் பண்ணதா அந்த ஓனர் லேடி தான் சார், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண லேடிலாம் இல்ல சார், அது சரியான ஈவில் சார், அந்த பொம்பளை என்னை வீட்டை காலி பண்ண சொல்லி எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுல நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா தூங்கும் போது இந்த அம்மா வீட்டுல இருந்துட்டு ஏதோ சத்தம் போட்டுருக்குது. இந்த ஓனர் லேடியோட வீட்டுக்கு மேலதான் இந்த டெனண்டோட வீடு இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணதுனால கடுப்பாகி அவனும் மேல இருந்து லொட்டு லொட்டுன்னு எதையோ எடுத்து போட்டு அடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த அம்மா மறுபடியும் தூங்க விடாம வந்து காலிங் பெல் அழுத்தி அவன் கதவை திறந்ததுமே மூஞ்சி மேல தண்ணியை ஊத்திருக்கு. அடுத்த தடவை கொதிக்கிற தண்ணியை ஊத்துவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்கு. நடு ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் காரிடார்ல பேய் மாதிரி நடந்துட்டு இருக்கிறது, பாத்ரூம்ல இருக்கும்போது ஜன்னல் வழியா பேய் மாதிரி தலையை விட்டு அப்படியே முறைச்சு பாக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அது பாத்துருக்கு. என்னைய வீட்டை காலி பண்ணிட்டு போக வைக்கணுன்றதுக்காக இந்த அம்மா இந்த வேலையெல்லாம் பாத்துருக்குது சார். என்னோட லீஸ் முடியறதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. நான் வேலை பாக்குற இடத்துல இருந்து பக்கத்துல எனக்கு கம்மியான வாடகையில இந்த ஒரு இடம் மட்டும் தான் கிடைக்கும். இவங்க கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிட்டு நான் வீட்டை காலி பண்ணிட்டு போனா கூட என்னால வேற எந்த இடத்துலயும் அந்த டெபாசிட் வச்சு கூட வாடகைக்கு வீடு பிடிக்க முடியாது. நான் என்னதான் சார் பண்றது, நான் எங்க தான் நான் போய் தங்குவேன், அதனாலதான் போதையில இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கானா. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, எதா இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேட்ரோல் போலீஸ் ஆபீசர் இந்த ஓனர் லேடியையும்
கூப்பிடுறாங்க, மேடம் நீங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு அப்படின்னு கூப்பிட்டா, நான் எதுக்கு வரணும், நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கடுப்பா கத்துது அந்த அம்மா. நம்ம மோஜின் தான் போய் பொறுமையா அந்த அம்மாட்ட பேசுறாரு. இல்லம்மா நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க கிட்ட போகும்போது அவங்க மேல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. டேய் தேசிக், குப்பை பொறுக்கி வச்சா குளோரின் ஸ்மெல் அடிக்குமாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரா. இல்லையே அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, ஆமா குளோரின் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே கங்ஜோ கிட்ட, கங்ஜோ எனக்கு இந்த ஓனர் லேடி பார்க்க சஸ்பீஷியஸா தெரிகிறாங்க, இவங்களை பத்தின டீடைல் என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்க ஓகேன்ற சொல்றாங்க, மேடம் அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா இந்த ஓனர் லேடிக்குன்னு யாருமே கிடையாது, அவங்க தனியா தான் இருக்காங்க. அதனால அவங்க இருக்க வீட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டொனேஷனா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஏரியாவில் இருக்கிற மத்த எல்லா வீடுமே குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கிட்ட வித்துட்டாங்க. இந்த ஒரு வீடு மட்டும் இவங்க டொனேட் பண்ணதுனால விற்க முடியாம இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த விஷயத்த கங்ஜோ மோஜின் கிட்டையும் சொல்றா. இவங்க வீட்டை ஆல்ரெடி டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க கூட இருக்கிற டெனண்ட்டை காலி பண்ண சொல்லி எதுக்காக இவங்க புள்ளி பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க புள்ளி பண்ணது, இப்ப அவங்க பேசினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா பேசின மாதிரி இருக்கு. நார்மலா டிம்னீஷியா ப்ராப்ளம் வந்தவங்க இந்த மாதிரி தெளிவா யோசிக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இவங்களோட மெடிக்கல் ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு தைராய்டு கேன்சருக்கான ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அந்த தைராய்டு ஆபரேஷன் கழுத்துல பண்ணிருக்கும் போது எப்படி இவங்களால தெளிவா பேச முடியும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ அவங்க சொல்றா. இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டெனன்ட் என்ன பண்றான், போலீஸ் கையெல்லாம் பிடிச்சி உதறி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். அப்படி இப்படி தடுமாறி அவன் அந்த குப்பையில எல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு செவுத்து மேல போய் மோதிட்டு லபோ திபோன்னு கத்துறான். என்னடான்னு கேட்டா, சார் இங்க ஒரு கண்ணு இருக்குது சார், இந்த கண்ணு என்ன பாக்குது சார் அப்படின்ற மாதிரி செவுத்த கையை காமிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே மோஜின் போய் பாக்குறாரு, அந்த செவுத்துக்குள்ள ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டோட ஓட்ட வழியா பாக்குறாரு, உள்ளே நிஜமாலுமே ஒரு கண்ணு தான் இருக்கு. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது உள்ளுக்குள்ள கண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பணம் இருக்குது. பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி ஒரு பணத்தை நிக்க வச்சிருக்காங்க. இவர் திறந்ததுமே தொப்புன்னு மேல வந்து விழுது. அதுவும் அந்த டெட் பாடி அப்படியே பாக்குறதுக்கு அந்த ஓனர் லேடி மாதிரியே இருக்கு. இவங்களுக்கே ஒன்னும் புரியல. இவங்க அந்த டெட் பாடியும் பாக்குறாங்க, பின்னாடி நின்னுட்டு இருக்கு அந்த ஓனர் லேடியையும் திரும்ப பாக்குறாங்க. அந்த அம்மா அப்படியே முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கு. கங்ஜோ இங்க ஒரு டெட் பாடி இருக்கு, ஆனா இந்த டெட் பாடி பாக்குறதுக்கு அப்படியே ஓனர் லேடி மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு வாய்ப்பே இல்லையா, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அந்த ஓனர் லேடியை பத்தி சொன்ன எல்லா அடையாளமும் இந்த டெட் பாடிக்கு மேட்ச் ஆகுது. 60 வயசு இருக்கும், 158 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க, தலையில பிராக்சர் ஆயிருக்கு, அப்ப தலையில அடிச்சுதான் கொலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உடம்பு பூரா காயம் இருக்கு, டிஃபென்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்ஜோ தான் இவங்களுக்கு தைராய்டு கேன்சர் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு சொன்னாலே உடனே அதை செக் பண்ணி பாக்குறாரு. அந்த டெட் பாடியோட கழுத்துல அந்த ஆபரேஷன் நடந்ததுக்கான அடையாளமும் இருக்கு. உடனே ஓடி போய் அங்க உயிரோட நின்றுட்டு இருக்க அந்த ஓனர் லேடி கழுத்துல பாக்குறாரு. ஆபரேஷன் பண்ணதுக்கான அடையாளம்லாம் இல்ல, இந்த காலர் போன்ல ஒரு தழும்பு தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த ஓனர் லேடி கிடையாது, யார் நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே தேசிக் வந்து இந்த லேடியை கொலை பண்ண மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சு எடுத்துடுறான். பாரு இதுல இருக்கிற அடையாளமும் அந்த லேடியோட தலையில இருக்கிற அடிப்பட்ட அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கு, இதை வச்சுதான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேருமே வயசான பாட்டிங்க தான். இவ்வளவு பெரிய ஆயுதத்தை வச்சு அவங்க தலையில அடிச்சிருக்காங்க. பத்தாததுக்கு அந்த டெட் பாடியோட உடம்புல டிஃபென்ஸ் பண்ணதுக்கான அடையாளம் காயங்கள்லாம் இருக்கு. அது எப்படி இவங்களால செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து யாரோ ஒரு ஆள் டக்குன்னு ஓடி போற மாதிரி தெரியுது. உடனே ஓடி போய் அங்க நின்னுட்டு இருக்கவங்க கிட்ட கேக்குறாங்க, இங்க யாராவது இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு ஓடுனாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அவங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த 205 நம்பர் வீட்டுக்காரன் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் தான் ஓடனான்னு நினைக்கிறேன், எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் உடனே ஓடி போறாரு. போகும்போதே கங்ஜோ கிட்ட அந்த 205 நம்பர் வீட்டுல குடியிருந்தவங்களை பத்தின டீடைல்ஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க தேடிட்டு ஓடிட்டு இருக்காரு. 205 நம்பர் வீட்டுல ஒரு அக்கா ஒரு தம்பி இருந்திருக்காங்க. அக்காவோட பேரு ஷிம்சன், தம்பியோட பேரு ஷிம் யங். அக்காவுக்கு 58 வயசு ஆகுது, தம்பிக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும். அந்த தம்பிக்கு 10க்கு மேல கிரிமினல் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அவன் மேல அப்படின்ற டீடைல் எல்லாம் கங்ஜோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. இங்க மோஜினும் தேசிக்கும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவனை விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க கங்ஜோ அந்த அக்கா தம்பியோட போட்டோவையும் கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. அந்த போட்டோல இருக்கிற லேடி கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு இந்த ஓனர் லேடியோட பிசிக்கோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. வயசுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அவங்களுக்கு 60 வயசு, இவங்களுக்கு 58 வயசு. ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க மோஜின் கிட்ட சொல்றாங்க, அந்த லேடிக்கு 58 வயசு ஆகுது, அவங்களுடைய கழுத்துல காலர் போன் கிட்ட ஒரு தழும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் பார்த்த அந்த ஓனர் லேடியோட கழுத்துல தானே தழும்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தம்பிக்கு இன்டெலக்சுவல் டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு, அதாவது மென்டலா பாதிக்கப்பட்டவன். அதனாலேயே அவனால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அதனாலேயே அவன் நிறைய சண்டை போட்டு அவன் மேல கிரிமினல் கேசஸும் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இவங்க விரட்டிட்டு போய் அவனை ஒரு இடத்துல மடக்கி புடிச்சிடுறாங்க. ஆனாலும் அவன் கையில பாட்டில வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால இவங்க கிட்ட பொறுமையா பேசுறாங்க. இங்க பாரு தம்பி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். உன்னோட அக்கா எங்க? ஆமா, உன் கையில என்ன காயமாயிருக்கு, அது எப்படி ஆச்சு காயம், என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்களா.
எங்க அக்கா யார் எது கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் எப்படியே விரட்டிட்டு போய் அவனை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அங்க ஓனர் லேடின்னு இருக்கிற லேடியையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இப்படி இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத கொஞ்சம் தூரம் தள்ளி கார்ல இருந்துட்டு அந்த கில்லர் அவன் அடியாட்கள் 2 பேத்தோட சேர்ந்து பாத்துட்டு இருக்கான். நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பிக்கிச்சே சார், அந்த மேல் வீட்டுக்காரன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான், இப்ப என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு அந்த கில்லர் சொல்றான், உடனே நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லன்னா இவங்க இன்னும் எதையாவது தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் போன்ல இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தாலையா, நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் அந்த டவுன் ஹவுஸை காலி பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலையா, மேபி அது இந்த ஓனர் லேடியோட வீட்டை காலி பண்றதை பத்தி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாடா ஒரு வழியா இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கைய காலெல்லாம் முறுக்கிட்டு இந்த ஓகேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கானா. பார்க் அவனையும் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. பசங்க வேலை பார்க்கும் போது கொஞ்சம் ஹாட்டா இருக்குதான் செய்வாங்க, அதுக்காக இப்படி எல்லாம் நீ ஒன்னும் பாக்கணும்னு அவசியம் இல்ல. அது சரி, இந்த வாரம் வீக்கெண்ட்ல நான் கிளப்ல டிஜேயிங் பண்ண போறேன், அங்க வரியா? இந்த விஷயம் இங்க இருக்க யாருக்குமே தெரியாது, உனக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது டிஜே பண்ண போறியா அப்படின்னு அவன் ஷாக் ஆகி போய் கேக்குறாளா. ஆமா ஆமா, யார்கிட்டயும் சொல்லிடாத, ரகசியம், கண்டிப்பா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லூசு பயிலா இருப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த தம்பி சிம்யா அங்க கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வயலண்ட் கிரைம் யூனிட் சேர்ந்த ஒரு டிடெக்டிவ் தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து மோஜினும் கங்ஜோவும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, எதை கேட்டாலும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான், கோவப்படுறான். என் அக்காவை பத்தி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். எதை கேட்டாலுமே அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன் அக்காவோட அக்கௌண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு யாரோ $20,000 டெபாசிட் பண்ணிருக்காங்க, யார் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க? இந்த வேலையை பாக்குறதுக்காகவா, இல்ல அந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா. ஒன்னு பேசாதீங்க, அமைதியா இருங்க, நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் திரும்ப திரும்ப சொல்றான். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி அக்ரெசிவா மாறிடுறான். பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டு போய் செவுத்துல தலையை முட்டிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவனை சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு டிடெக்டிவ் வந்து மோஜின் கிட்டையும் கங்ஜோ கிட்டையும் அந்த அக்கா தம்பியை பத்தி விசாரிச்சுட்டு வந்து சொல்றாரு. 10 வருஷத்துக்கு மேல அந்த அக்காவும் தம்பி அந்த ஓனர் லேடியோட வீட்டுல தான் வாடகை குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்ட அவங்க தம்பியை பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. ஆனா அவன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால அவன் நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுவும் இந்த ஓனர் லேடி கிட்ட. அதனாலயே அந்த ஓனர் லேடி இந்த தம்பி சிம்யாங்க நிறைய தடவை அடிச்சிருக்காங்க. இந்த காரணத்துக்காக கூட அவங்க வேணும்னே அந்த லேடியை கொலை பண்ணி இருந்திருக்கலாம். பத்தாததுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மத்த வீடு எல்லாம் வேற திடீர்னு விலையேறி போய் எல்லாம் நல்லா அல்வா மாதிரி விற்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஓனர் லேடியோட வீட்டை வித்து எப்படியாவது காசு பாத்துறணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஓனர் லேடியோட கெட்ட போட்டுட்டு அந்த வீட்டுல வந்து தங்கினது. அங்க இருக்க குடியிருக்க டெனன்ட் எல்லாம் விரட்டணும்ன்றதுக்காக அவங்கள புள்ளி பண்றது, தனக்கு டிம்னீஷியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் தொல்லை பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கம்பெனி இதுக்கு முன்னாடி பஸ் அண்ட் கார்கோ இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் புதுசா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுடைய முதல் ப்ராஜெக்டும் கூட. ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா கங்ஜோக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் மோஜனை தனியா கூட்டிட்டு போய் சொல்றான். நம்ம அவனை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி பேசும்போதுதான் அவன் ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா மாறினான். அவன் வாய்ஸ்ல ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. ஒருவேளை அவங்க மிரட்டி இந்த மாதிரி ஏதாவது செய்ய வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மேலேயே சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பேரை பாருங்க, குட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தானே. நம்ம ஆல்ரெடி ஜிபி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியை நம்ம தேடிட்டு இருக்கோம். ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் மோஜின் யோசிச்சு பாக்குறாரு, அந்த பார்ல இருக்க லேடி சொல்லிருப்பாங்களே நிறைய குரூப் ஆஃப் ஆட்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை சேர்ந்தவங்கன்னா எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்கிறவங்களா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு கம்பெனியா இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் இங்க கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. தெரியல, அந்த ஜிபி டெவலப்மெண்ட் பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது உண்மை தெரிய வருதான்னு பாக்கலாம். அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் கூட, இந்த தம்பிக்காரனை நாங்க விரட்டிட்டு போகும்போது அவன் கையில பாட்டில உடைச்சு கையில வச்சுட்டு எங்களை மிரட்டிட்டு இருந்தான். அப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது அவன் கை ஒரு மாதிரி ஸ்டேபிளாவே இல்ல, நடுங்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி கை நடுக்கத்தோட இருக்கிறவன் எப்படி ஒரு இரும்பு கம்பியை பிடிச்சி அந்த லேடியை அடிச்சு கொலை பண்ணி இருக்க முடியும்? எனக்கு அந்த சந்தேகமும் இருக்கு. அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்றதை கொஞ்சம் விசாரிக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பாரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தன் சொன்னாலையா, அவன் வந்து நம்ம மோஜினோட இன்ஃபார்மர் தான் போல இருக்கு. அவன் போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஜிபி டெவலப்மெண்ட் பத்தி தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கம்பெனில வேலை பார்த்த ஒருத்தனை எனக்கு தெரியும், நீங்க வந்தீங்கன்னா நான் அவனை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். உடனே டிடெக்டிவ் கிளம்பி போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.